கோவை, தேனி, தென்காசி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வரும் செவ்வாய்க்கிழமை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த வாரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை அறிவிப்பார் என அமைச்சர்கள் குழு உடனான ஆலோசனைக்கு பின் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டமே தங்களது பிரதான கோரிக்கை என்றும் உறுதிபட கூறியுள்ளனர். தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடி மையங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் புதிய கார், ஜீப், வேன்களின் ஃபாஸ்டாகுகளுக்கு KYV கிடையாது என தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து சவரன் 1,640,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 12,580 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் உயர்ந்து 2,60,000 விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ராம்ஜி திட்டம் கிராமப்புறங்களில் தண்ணீர் பாதுகாப்பை உறுதி செய்கிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் குறித்து முதல்வருடன் நேரடி விவாதத்திற்கு தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயணத்தை திருச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். திருச்சியிலிருந்து மதுரை வரை வைகோ நடைபயணம் மேற்கொள்கிறார். நாட்டில் சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதவாத அரசியல் போதை தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடாமல் நாம் செயல்பட வேண்டும் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். மது போதையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியல் போதையும் தமிழ்நாட்டுக்குள் நுழைவிடாமல் தடுத்திட நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். சாதி மதத்தின் பெயரால் மோதல்களை உருவாக்க சிலர் துடிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் சாதி சமய மத பூசல்களுக்கு இடமில்லை என்றும் திட்டவட்டமாக கூறினார். திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானது அல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஒரு சிலர் முகமூடிகளை அணிந்து கொண்டு நமக்கு எதிரான திரிபுவாத அரசியலை பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். வைகோவின் நடைபயண தொடக்க விழாவில் பங்கேற்காத காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பிற கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற நிலையில் காங்கிரஸ் சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சென்னை மாநகராட்சி ஆணையர் குமர குருபரனின் வீட்டை முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தூய்மை பணியாளர்கள் காவலர்களுடைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. சென்னையில் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர்.
மெரினா கடற்கரை மக்கள் ரசிக்கத்தானே தவிர அதனை ஷாப்பிங் மாலாக மாற்ற முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கடற்கரையில் உணவுப் பொருட்கள், பொம்மைகள், ஃபேன்சி பொருட்கள் விற்கும் கடைகள் தவிர வேறு எந்த கடைகளையும் அமைக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுச்சேரியைச் சேர்ந்த 11 மீனவர்கள் துப்பாக்கி முனையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். எல்லை தாண்டியதாக கூறி மீனவர்களின் படகையும் சிறைபிடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பொன்னை பாலு, புதூர் அப்பு தரப்பினர் புழல் சிறைக்குள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாக்குதலை தடுக்க வந்த சிறை அலுவலர் திருநாவுக்கரசு என்பவர் இதில் காயமடைந்தார். பராசக்தி படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தனது கதையை திருடி பராசக்தி படம் எடுக்கப்பட்டதாக உதவி இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் வழக்கு தொடர்ந்த நிலையில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தென்காசியில் பெய்த தொடர் கனமழையால் பழைய குற்றால அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவி பகுதியில் உள்ள தடுப்புகள், உடை மாற்றும் அறை சேதமடைந்தது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் சுவாமி விக்கிரகங்களை மேல கோவிலுக்கு எடுத்து சென்றனர். தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் போடிமெட்டு மலைச்சாலையில் திடீர் அருவிகள் தோன்றியுள்ளன. அருவிகளுக்கு முன்பாக நின்று புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். மதுரை அவனியாபுரத்தில் கால்நடைத்துறை சார்பில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான தகுதி பரிசோதனை நடைபெற்றது. காளைகளுக்கு கண், கொம்பு, திமில், பற்கள், உயரம் ஆகியவைகளை கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் ராபத்து 4ஆம் நாளில் சௌரிக்கொண்டை அலங்காரத்தில் நம்பெருமாள் எழுந்தருளினார். பரமபத வாசல் வழியாக காட்சியளித்த நம்பெருமாளை ரங்கா ரங்கா கோஷத்துடன் பக்தர்கள் வரவேற்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் சிறுவர்களை பப்ஜி விளையாட வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சிறுவர்களை ஆசை காட்டி வீட்டிற்கு அழைத்து சென்று ஆபாச படங்களை காண்பித்ததாகவும் விசாரணையில் தகவல். தனது வாழ்க்கை மிகவும் கலவையானது, அது நேர மண்டலத்தில் இயங்காது என சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். தனது வாழ்க்கையில் விடுமுறையே இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஹைதராபாத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக 19 விமானங்களை இண்டிகோ நிறுவனம் ரத்து செய்துள்ளது. பயணிகள் அதற்கேற்றவாறு தங்கள் பயணங்களை திட்டமிடுமாறு அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கடும் குளிர் காரணமாக ஜனவரி 5ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளும் மூடல். அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்யவும் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாசடைந்த குடிநீரை குடித்து பலியானோரின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. மருத்துவமனையில் 149 பேருக்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வருவதால் பதற்றமான சூழல் தொடர்கிறது.
அஸ்னா பகுதியில் காவல் நிலையம் முன்பாக வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரான் அரசு போராட்டக்காரர்களை கொன்றால் அமெரிக்கா களமிறங்கும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் போராட்டக்காரர்களை அமெரிக்கா காக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டையொட்டி வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கில் சிறுவர் சிறுமியரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. வயலின், ட்ரம்பட் உள்ளிட்ட கருவிகளை நேர்த்தியாக சிறுவர் சிறுமியர் வாசித்ததை மக்கள் கண்டுகளித்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி ஜப்பான் மக்களுக்கு அந்நாட்டு மன்னர் நருஹிட்டோ வாழ்த்து தெரிவித்தார். ஜப்பான் கொடியை அசைத்து மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரான ஆஸ்திரேலிய ஓபனில் அமெரிக்க ஜாம்பவான் வீனஸ் வில்லியம்ஸ் வைல்ட் கார்டு என்ட்ரி பெற்றுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபனில் அதிக வயதில் களமிறங்கும் வீராங்கனை என்றும் 45 வயதான வீனஸ் வில்லியம்ஸ் சாதனை படைக்க உள்ளார். ஜனநாயகன் திரைப்படத்தின் ராவண மவண்டா பாடல் இன்று இரவு 7:50 மணிக்கு வெளியாகிறது. அனிருத் இசையில் ஏற்கனவே வெளியான 2 பாடல்கள் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்ற நிலையில் 3வது பாடலுக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.